everyone, welcome to MAQULA. I am SHRUTHI and specializing in vision science. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கண்ணை நம்ம ஏன் தேய்க்கிறோம், அது என்னெல்லாம் நம்ம கிட்ட அறிகுறி காமிக்குதுங்கிறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆவரேஜ் பர்சன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 12 டைம் வந்து கண்ணை சிமிட்டுவான். இப்போ அந்த டைமில் நம்ம கண்ணை சிமிட்டாமல் ஒரு ஃபோன்ஸ் கேட்ஜெட்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணை சிமிட்ட மறந்துடுறோம். இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம கருவெளி மேலே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு வாட்டர் கண்டென்ட், அது வந்து காஞ்சு போகிறனால நமக்கு ஒரு விதமான ஒரு ட்ரைனஸ் இரிட்டேஷன்லாம் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா கண்ணை ரப் பண்ணும்போது இந்த சைடில் இருக்க லாக்ரிமல் கிளாண்ட்லேருந்து தண்ணி செக்ரீட் ஆகும், நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அண்ட் இது நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு ஐ ஆப்ரேஷன் இல்லை கண்ணாடி போடுறது இந்த மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூஸில் கொண்டு போய்விடும். பார்வையும் குறைஞ்சிடும், ப்ளஸ் அது திருப்பியும் வராது. ஸோ அதனால கண்ணை நம்ம தேய்க்கக்கூடாதுங்க. கண்ணில் தூசி விழுகிறது இல்லை கண்ணில் டஸ்ட் அலர்ஜி மாதிரி கண்ணு வலி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம அதிகமாக என்ன பண்ணிவிடுவோம்னா டக்குன்னு கண்ணை எடுத்து நல்லா கசக்கிடுவோம். கசக்கும் போது என்ன ஆகுதுன்னா கண்ணு நல்லா செவந்துடும். ப்ளஸ் நம்ம இந்த மேலே இருக்க அந்த ஒரு டஸ்ட்டை நம்ம தேய்ச்சி அது இன்னும் உள்ளே போகிறதுக்கு நம்மளே அதுக்கு ஒரு ரீசன் ஆகிடும். சில பேர்த்துக்கு சீசனல் அலர்ஜி மாதிரி இருக்கும், இந்த மகரந்தம் பாலன் கிரெயின்ஸோட கண்ணில் படும்போது அது அலர்ஜிக்காக ஆகும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த சீசனில் அந்த மாதிரி தொந்தரவாகுதுன்னா நீங்கள் போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தயவு செய்து கண்ணை தேய்க்காதீங்க. நம்ம தலையில் எப்படி டேண்ட்ரஃப் இருக்கோ அதே மாதிரி கண்ணிலேயே ஒரு சின்ன சின்ன ஒயிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது இருக்கும்போது நமக்கு பயங்கரமான இரிட்டேஷன் இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி வருதுன்னா நம்ம பார்க்லலாம் போய் விளையாடி மண்ணெல்லாம் தொட்டுட்டு கை கழுகாமல் அது கண்ணில் வைக்கும்போது இவங்களுக்கு வருது. பெரியவங்களுக்கு இது எப்படி வருதுன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால இது அவங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மைல்டான ஷாம்பு இல்லை பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி பட்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இது கம்மியாகும், நமக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுகர் அதிகமாக இருக்கும்போது கண்கட்டியெல்லாம் நிறையா வருங்க. கண்கட்டி வரும்போது நம்ம ரொம்ப அரிப்பெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் சுகர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. உங்கள் கண்ணில் வர ப்ராப்ளம்ஸில் அவேராக இருந்தீங்கனாலே உடம்புல வர 90% ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் MAQULA.